இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 130 சங்கீதம் 6 வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஜாமக்காரர்களுக்கு எப்போ விடியும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது போல, அதை காட்டிலும் அதிகமா நான் ஆண்டவருக்காக எப்போ காத்திருப்பேன். அப்ப பாருங்க, இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல நாள். அப்ப எப்போ ஆலயத்திற்கு சென்று அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிப்பேன், அவருடைய வார்த்தையை நான் கேட்பதற்காக முன்னமே அவருடைய பாதத்திற்கு சென்று நான் காத்திருப்பேன். இந்த மாதிரி நினைவுகள் எல்லாம் நமக்கு அதிக வாஞ்சையா இருக்கும். சர்ச்சுக்கு போகணுமோ, நேரம் ஆயிட்டோ, சீக்கிரமா போகணுமோ, கண்டிப்பா போகணுமோ, இன்னைக்கு போலன்னா, இந்த மாதிரி எண்ணங்கள் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. அந்த குறிப்பிட்ட ஆராதனை நேரத்திற்கு முன்பதாகவே நீங்க போய் காத்திருக்கணும். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க எத்தனை வயது உடையவர்களா இருந்தாலும், நீங்கள் ஆராதிக்கிற ஆலயத்திற்கு செல்வதற்கு உங்க வீட்டில இருந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும், நீங்க பயணம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன வசதிகள் இருந்தாலும் அல்லது வசதியே இல்லாம இருந்தாலும், உங்க இருதயம்னு ஒண்ணு வரும்போது, நான் எப்பொழுது ஆண்டவருக்காக காத்திருப்பேன். ஆலயத்துல போய் அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய அபிஷேகத்திற்காக, அவருடைய ஜீவ வார்த்தைக்காக, அவர் தரப்போகும் நன்மைகளுக்காக நான் தான் காத்திருப்பேன் அப்படின்னு இருக்கணுமே தவிர, ஆண்டவர் எனக்காக காத்திருப்பாரு நான் மெதுவா போவேன் அப்படி இருக்கவே கூடாது. ஆகவே இந்த நாட்களில் இந்த வாஞ்சையை நான் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் கர்த்தர் தருவாரா. உங்க வீட்டுல குழந்தைகள் எல்லாம் இருப்பாரானால் அவங்களெல்லாம் இந்த சின்ன வயசுலயே இப்படி வாஞ்சை உள்ளவர்களா வளருங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஆர்வத்தை நீங்க கற்றுக் கொடுங்க. ஆலயத்திற்கு செல்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்க போகும்போது எப்படி சந்தோஷமா போகணும், எவ்வளவு ஆசையா போகணும், எவ்வளவு தீவிரமா போகணும், ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே போகணும். இதெல்லாம் நல்ல முன் உதாரணங்களா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரிகளா இருந்து கற்றுக் கொடுப்போம். நம்முடைய காத்திருப்பு வீண் போகாது. நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். என்ன எதிர்பார்ப்போடு அந்த ஆலயத்துல நம்ம காத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, மிகவும் அதிக வாஞ்சையோடு உங்களுடைய ஆலயத்தில் இன்றைக்கு காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.